த ஸ்பிரிச்சுவல் செகண்ட் ஐ, ரெண்டாவது கண், ஆவிக்குரிய ரெண்டாவது கண். கொஞ்சம் இன்றைக்கு இதை எப்பவுமே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்லாம் நீங்கள் மனசில் வச்சு ஆகணும். ஏன்னா வார வாரம் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது ஒரு விசுவாசிக்கு அத்தியாவசியமான ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். நல்லா கொஞ்சம் புரிஞ்சுங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். தரிசனம் அப்படின்றது நம்ம பிரித்து பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் என்னை கவனிச்சு நிற்கிற நேரத்திலே உங்களை அறியாத எத்தனையோ வீடியோஸ் இப்போ உங்கள் கண்ணில் போயினே இருக்கும். ஏதோ வீடாகட்டும், ஒரு சிவாஜி நகரில் நடந்ததாகட்டும், இல்லை ஒரு ஃபங்க்ஷனில் இருந்ததாகட்டும், இல்லை ஒருத்தர்கிட்ட பேசுனதாகட்டும், அந்த வீடியோ 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 நான் ஆடியோ பேசலை, வீடியோ உங்களுக்கு அப்படியே கண் முன்னால் அப்படியே வந்து போயினே இருக்கும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது போயினே இருக்கோங்க. உங்களை அறியாத நடந்து ஏதோ ஒரு காரியம் உங்கள் உள்ளத்தில் வந்துனே இருக்கும். ஆனால் எதை குறித்த ஒரு அழுத்தம், ஒரு வாஞ்சை, ஒரு பிரியம், ஒரு இன்வால்வ்மெண்ட், தொடர்ச்சியான ஆர்வம் எதில் காட்டுறமோ அது அதிகமாக உங்களை பாதிக்கும். அப்படி நீங்கள் எதிலே தொடர்ச்சியாக அதற்குரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதற்காகவே நீங்கள் காத்திருந்து ஜெபித்து வாஞ்சித்து ஏக்கப்படுத்தி அதுக்காக நீங்க கெஞ்ச வேண்டிய நிலைமையும் வாஞ்சிக்க வேண்டிய நிலைமையும் அல்லது பாரப்பட நிலைமையும் அல்லது அதுக்காக அழுகிற ஸ்டேஜுக்கு நீங்க போற அளவுக்கு அவ்வளோ ஒரு கான்சென்ட்ரேஷனோட கூட நீங்க ஃபாலோ அப் கொடுக்க முடியுமானால் அதனுடைய ஆழத்துவம் தேவனோடு கேட்ச் ஆகும். ஆவிக்குரிய தேவன் அதை கேட்ச் பண்ணிட்டு உன்னுடைய வாஞ்சை கேட்டார் போல, உன்னுடைய பிரியத்துக்கு ஏற்றார் போல ஆவிக்குரிய காரியமாய் இருந்தால் அதை நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்ற ஆரம்பிப்பார். உடனே பண்ணிட மாட்டார், உடனே பண்ண மாட்டார். பண்ணாதுக்கு வேல்யூ வராது. ஆரம்பம் பண்றார். இட் வில் பி 1%, 2% இவ்வளவுதான் ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் ஞாபகம் வரும், மறுபடியும் அந்த சூழ்நிலை மறுபடியும். கர்த்தர் எடுத்த உடனே யாருக்கும் எதுவும் ஃபுல்லாக பண்ண மாட்டார். நீ பாஸ்டர்னா இரு, நீ 10 கோடி ஜனங்களுக்கு சோறு போடுறவனா இருந்தால் கூட சரி, கர்த்தர் அதெல்லாம் தேவையில்லை. உன்னால் எந்த காரியத்தையும் இங்கே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்கிறது மட்டும்தான் பண்ணுறது கர்த்தர் விரும்புவார். ஸ்தோத்திரம். ஸோ ஆண்டோட சித்தம் மட்டும்தான் இங்கே நிறைவேற்றி கர்த்தர் விடுவார். நீ நல்லவன் உனக்கு தெரிஞ்சதுனால, நீ நல்லவன் நீ நினைக்கிறதுனால உனக்கு எல்லாத்தையும் பண்ணிடணும் அவசியம் கிடையாது. உன்னை போல கோடிக்கணக்கு நல்லவங்க இருக்கிறாங்க இந்த உலகத்தில். அதனால கொஞ்சம் நம்ம யோசித்து தான் அடக்கித்தான் வாசிக்கணும். ஸோ கர்த்தருடைய சமூகத்தில் ஆரம்ப பண்ணுவார். இது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகணும்னா ஒரு ப்ராசஸ் ஆகணும். என்ன ப்ராசஸ்? தேவையில்லாது நம்ம வாழ்க்கையிலேருந்து போகணும். கர்த்தர் மதிக்காத காரியங்கள், கர்த்தருக்கு அதாவது கேவலமான காரியங்கள், கர்த்தருக்கு அதாவது தூஷணத்தை உருவாக்குறது, அதாவது ஒரு அந்த மாதிரி காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிட்ட இருந்து மறைய கர்த்தர் சான்சஸ் கொடுத்துனே இருப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்தை வெறுக்கிறதுக்கும் பாவ கிரியைகளுக்கும் ஒதுங்க கர்த்தர் கிரியை பண்ணினே இருக்குவார். அதை உணர்த்தி கொண்டே இருப்பார், அதை கொஞ்சம் சரிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஸோ ஒரு அளவுக்கு பேசிக்கா நம்முடைய மனசாட்சியில நான் இப்படித்தான் வாழணும், நான் இப்படித்தான் வாழ்வேன், இப்படிதான் நான் முயற்சி எடுத்து நான் போவேன், இனி எவ்வளவு வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இக்கட்டு, எப்படிப்பட்ட லாஸ், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, என்னுடைய மனதும் என்னுடைய எண்ணமும் என்னுடைய குறிக்கோளும் இப்படிதான் இருக்கும் சொல்லிட்டு நீ எப்போ ஸ்டாண்டர்ட் ஆகுறியோ கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சுக்குவார். அப்பதான் ஆண்டவருடைய தரிசனம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட ஆரம்பிப்போம். உங்ககிட்ட நிறைய தரிசனம் இருக்கும், நிறைய பார்த்துனே இருப்பேன், நிறைய பார்த்துனே தான் இருப்பீங்க. தினம் ஏதோ ஒன்று நல்ல காரியங்களாம் பார்த்துனே இருப்பீங்க. ரொம்ப ஆசை வரும், கர்த்தருக்காக ஒரு பெரிய சபை கட்டணும்,
கர்த்தருக்காக ஒரு பெரிய அற்புதமான ஒரு இதை கட்டணும். கர்த்தருக்காக என்னென்னவோ யாரும் செய்யறாங்க, நம்மளும் செய்யலாமே, நம்மளும் கொடுக்கலாமே, நம்மளும் இது பண்ணலாமே, எல்லாம் எல்லாருக்கும் ஒரு ஆசை தான். ஆனால் கர்த்தர் அதை ஆரம்பிக்க வேண்டுமானால் நமக்குள் இருக்கிற அந்த ஆவிக்குரிய ஸ்டடினஸ், நிரந்தரமான அந்த ஸ்டெபிலிட்டி, அல்லேலூயா, அந்த ஒரு உறுதிப்பாடு, அந்த ஒரு விட்டு கொடுத்தல், தாழ்மை, பொறுமை, கர்த்தருக்கென்று நம்மை அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பு வர்ற வரைக்கும் கர்த்தர் கிரியை செய்து முடியாது. பட் எந்த வயசுலனா கர்த்தர் கிரியை செய்ய முடியும்? கர்த்தர் எந்த ஏஜ்ல கூட கிரியை செய்ய முடியும். யாரை வச்சு கர்த்தர் செய்ய முடியும்? ஆண்டவர் யாரை வச்சாலும் செய்வார். பொம்பளை, ஆம்பளை, சின்னவங்க, பெரியவங்க, இவங்க அவங்க எதை பத்தி கர்த்தர் யோசிக்கவே மாட்டார். யாரை வச்சு கர்த்தர் செய்வார். திடீர்னு ப்ராஃபஸியா பண்ண வச்சிருவார், திடீர்னு அற்புதம் பண்ணுவார், திடீர்னு எதை வேணா பண்ணுவார். கர்த்தர் மனசு வச்சா எதை வேணா செய்ய முடியும். ஆனா தரிசனம்ன்றது நம்ம எல்லாருக்குமே உண்டு. எல்லாரும் தரிசனம் பார்த்துன்னு தான் இருப்போம். வித்தியாசமான காரியங்களை அதெல்லாமே தரிசனம் பூர்ணப்படாது. கர்த்தர் அதனுடைய ஸ்டெபிலிட்டியை பார்க்கணும். ஃபார் லாங் ரேஞ்ச், ஃபார் 20 years 30 years இவங்களுடைய ஸ்டெபிலிட்டி எவ்வளோ தூரம் வரும், எவ்வளோ தூரத்துக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறவங்களா இருப்பாங்க, எவ்வளோ தூரத்துக்கு இவங்க அற்புதமாக குடும்பத்தை காப்பாற்றுறவங்களா இருப்பாங்க, எவ்வளோ தூரத்துக்கு சாட்சி வாழ்க்கை வாழ்கிறவங்களா இருப்பாங்க, எவ்வளோ பேருக்கு சாட்சி முன்பாக சாட்சி வாழ்க்கை வாழ்க்கிறதுக்கு வாய்ப்புகள் ஆகுது சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு தென் கர்த்தர் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவார். கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா மாற்று. எப்போ நல்ல மனசுக்குதோ கர்த்தர் நம்மை மாற்றுவார். சில சூழ்நிலைகள் நமக்கு கஷ்டமா தெரியும், ஆண்டவர் சரியா ரொம்ப சிக்கலான இடத்துல கூட மாற்றுவார். சிலதெல்லாம் பிரச்சனைగా தெரியும், நமக்கு மாறுறதுக்கு ரொம்ப கஷ்டமா தெரியும். நம்முடைய கேரக்டர் மாறுறதுக்கு ரொம்ப கஷ்டம், பேச்சு மாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம், நம்முடைய சுபாவத்தை மாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். இதை மாத்துறதுக்கு கர்த்தர் ட்ரை பண்றப்போ நிறைய நிஷ்டூரங்கள் நடப்புறோம். இதற்கு மேலேயும் கர்த்தர் உன்னுடைய உறுதிப்பாடு கரெக்டா இருக்குமானால் கண்டிப்பாக செய்வார். சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில கடைசி காலத்தில் கூட தவறு செய்வான், பாவம் செய்வான். கர்த்தர் முன்னே தெரிஞ்சிருந்தாலும் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் அவனை உற்சாகப்படுத்தி அவனை கர்த்தர் அற்புதமாகவே நடத்தி கொண்டு வர்றார். தெரியுதுங்களா? எதனா கம்மி பண்ணி வச்சாரா? அவனுக்கு என்ன ஸ்டாண்டர்டா செய்யணுமோ அதை கட்சி வரைக்கும் செஞ்சு முடிச்சாரா? சொல்லுங்க. சிம்சோன் இப்படி பண்ணுவான்னு தெரியும், இருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் பெலிஸ்தியரை கொன்று போடணும் அப்படின்னு மனசு வச்சா கடைசி வரைக்கும் கர்த்தர் இவன் பேச்சை ஜபத்தை கேட்டு கர்த்தர் கொன்று போடுற வரைக்கும் இவனுடைய பலத்தையும் இவனுடைய உற்சாகத்தை ஜபத்தையும் கர்த்தர் பயன்படுத்துறாரு. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. He uses your efficiency. அவன் தப்பானுமே அவன் அது கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். என் பிள்ளை தப்பு பண்ணிட்டான், அதை நான் பறைசாற்ற மாட்டார். நம்ம விசுவாசிங்களுக்கு சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதான். மற்றபடி பப்ளிக்ல கர்த்தர் சொல்லலை. பெலிஸ்தியர் இருக்கக்கூடாது, அதான் கோட்பாடு. எவ்வளவு தூரத்துக்கு திருந்தலான லாஸ்ட் சான்ஸ் வரைக்கும் கொடுக்குறாரு. அது வரைக்கும் கூட கர்த்தர் கொடுக்குறாரு. லாஸ்ட் வரைக்கும் திருந்தலாம் கூட பரவாயில்ல, பெலிஸ்தியர் சாகணும், அதான் டார்கெட். அந்த டார்கெட்டை முடிக்கிறதுக்காக கர்த்தர் லாஸ்ட் ஜபத்துக்கு கேட்டு அத்தியை எங்க எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்றாரு. புரிஞ்சுக்குங்க. நம்மளுடைய டார்கெட் என்ன, நம்முடைய ஜபம் என்ன, நம்முடைய குறிக்கோள் என்ன, நம்முடைய விஷன் என்ன, நம்முடைய தரிசனம் என்ன. இயேசு கிறிஸ்துவ பார்த்துட்டு இந்த நல்ல ஒரு ஜுப்பா போட்டிருந்த ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்த ஆளை பார்த்துட்டேன். எல்லாம் உலகத்துல எல்லாரும் பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க. எல்லாரும் பார்க்காதவங்க யாரும் கிடையாது. ஒயிட்டா எல்லா ஜப்பா போட்டுருக்கிறவங்களே பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க. அதை பார்த்துதான் தரிசனம் சொல்லிட்டா பிரச்சனை ஆயிடும். அப்புறம் திடீர்னு உன் கண்ணு முன்னாடி பிசாசே வந்து ஜுப்பா போட்டு நிற்குவான். அதனால உஷாரா இருங்கோ. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே தரிசனம்ன்றது எப்பொழுதுமே நல்லது. கர்த்தர் அதனுடைய வாஞ்சை வேணும். அதை கொஞ்சம் கொஞ்சமா, அது எப்படி சொன்னோம், இப்ப கண்ணில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, இது the first eye. The second eye is that spiritual eye. இதுதான் நம்ம பார்க்கிறோம், நம்ம அதுதான் முக்கியத்துவப்படுத்துறோம். நம்ம எல்லாம் கண்ணில் பார்க்கறதுக்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, விசுவாசிக்க வேண்டிய அவசியம் என்னாக்குது. ஆனால் the second eye is very important. இப்போ நீங்க என்னன்னா யோசித்துக்கிறீங்க, நான் அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி எனக்கு என்ன ஆக வேண்டியது சொல்லுங்க. இப்போ பேசி நிற்கிறப்பவே பல காரியம் உள்ளத்துல வந்து போகுது, எத்தனையோ வீடியோ வந்து போகுது, இத்தனையும் நீ அங்கதான் கவனமாக்குற. ஆனாலும் அதை பத்தி எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் என்னாகுது. நீ எதுல முக்கியத்துவம் கொடுத்து எந்த தரிசனத்தை நீ ஆசீர்வாதமா எடுத்து உன்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் மாற்ற விரும்புகிறாயோ அதிலே கர்த்தர் கவனம் கொடுத்து உன்னை பலப்படுத்த முடியும். That is what important. கோடி தரிசனம் மைண்ட்ல வந்து போகுது, அதுக்காக எல்லாம் குப்பை தொட்டிக்கு போற மாதிரி போயின்னுக்குது, அவ்வளவுதான்.
குப்பை தொட்டில் இருக்கிறதெல்லாம் எனக்கு வேணும்னா ஒரு பைசா பிரயோஜனம் இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள் மிக கவனமாய் இந்த செகண்ட் ஐக்கு கவனம் கொடுங்க. We are not the first eye people. We are not the first eye people. அப்படியே அந்த நமக்கு சர்ச் தேவையில்லை, நம்ம வீட்டிலே இருந்தல்லாமே. முதல் ஐ கண் பார்வை, நமக்கு இருக்கிற கண் பார்வையில வாழ்ந்தலாம்னா நம்ம இப்படிப்பட்ட அவஸ்தைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சர்ச்சுக்கு வரணும் அவசியம் வீட்டிலே இருந்தல்லாமே. We are the people of second eye. ஆவிக்குரிய தரிசிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடினால தான் நம்ம எல்லாம் இன்னும் போராடுறோம், இன்னும் ஜெயிக்கிறோம், ஆண்டு சமூகத்துல கெஞ்சுறோம், நாம் முன்னேறதுக்கு வாய்க்க பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. We are the people of second eye, not the first eye. இரண்டாவது தரிசனத்துக்காகத்தான் நம்ம எல்லாம் இவ்வளவு வாஞ்சிக்கிறோம். கர்த்தாவே ஒரு அதாவது யாக்கோபு போறான், தூங்குறான், வேற வழி இல்லை, அவனுக்கு இருக்கிற சந்தர்ப்பம் அப்படிதான் கிடைச்சிக்குது. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அங்க ஒரு செகண்ட் ஐ கொடுக்கிறாரு. கல்ல பாக்குறதுக்கு இல்லடா உன்னை கூப்பிட்டது, நானு துக்கத்தை பாக்குறதுக்கு இல்ல. நைட் ஆச்சு நீ தூங்கிட்ட, எந்த அனிமல் கடிக்குமோ யோசிக்கவே இல்லை, நீ சாம தூங்கிட்ட, உன்னை பாதுகாக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நடத்துகிற தேவன் எவ்வளவு தூரத்துக்கு பாதுகாப்ப முடியும்னா, மிருகத்துக்கிட்ட எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பாதுகாவார். நீ இதெல்லாம் இப்போ ஹிஸ்டரியில நீங்க கேட்டேன்னா நான் அதுக்குடைய வசனத்தை எடுத்து கொடுத்துருவோம் உங்களுக்கு. அழைக்கு தேவன் தரிசனம் கொடுக்கறதுக்கு வர்ற தேவன் நைட்டெல்லாம் அவனை பாதுகாக்க தேவர் தூதர்களை வச்சிருப்பார். உங்களுக்கு தெரிறதில்ல. ஏன்னா உங்களையும் கர்த்தர் பாதுகாக்க தினம் ஒரு தேவ தூதர்களை உங்களை வச்சு காப்பாத்துறார். உங்களுக்கு அது புரிய மாட்டேன்து. அதனால தான் நம்ம எல்லாம் பல நேரத்துல இதை பத்தி நன்றியே இல்லாத நன்றி கட்டுவங்களாக்குறோம். நம்மளை அறியாதே நமக்கு ஒரு நல்ல காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார், ஆசீர்வாதங்களை செய்து கொண்டிருக்கிறார், பாதுகாப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். செகண்ட் ஹை பீப்புள். யாக்கோபே நீ போயிட்டு இதை வாங்கி இதை போயிட்டு கொடுக்குறேன்னு ஜோசியத்தை கேட்டு ஓடுற ஜனங்கள் இல்லை நம்மெல்லாம். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதோ மாமா வீட்டுக்கு ஓடுறன்ற குஷியில ஓடினுக்கிறியா? இதோ அம்மா சொல்லிட்டாரு, அப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஓடினுக்கிறியா? எது உனக்கு முக்கியம்? உனக்கு நீ ஓடி போய் உங்க மாமா சந்திக்கிறதுக்கு முன்னாடி உன்னுடைய தரிசனம் என்னன்னு நான் சொல்லித்தரேன்டான்னு கர்த்தர் சொல்லித்தர்றாரு. அல்லேலூயா. நீ போயிட்டு உங்க மாமாவையும் மற்றவங்களாம் தாய் மாமன்னு சந்திச்சுட்டு நீ பாட்டு குஷியா சில விவகாரங்களையும் பொண்ணும் பார்க்கறதுக்கு இந்த காரியத்தில் குஷியா இருக்கிறதுக்கு இல்லை முக்கியம். எனக்கு உன்னை குறித்து தான் ஒரு நோக்கம் உண்டு. அது என்னன்னா செகண்ட் ஹை. ரெண்டாவது ஒரு கண் உனக்கு வேண்டும். அது எந்த கண்? இங்கிருந்து நான் இருக்கிற இந்த வனாந்திர பூமி, ஒரு நன்மை இல்லாத இடம், ஒரு சுகமான வீடு இல்லாத இடம், இங்க தாய் இல்ல தகப்பன் இல்ல யாருமே உதவி இல்லாத இடம், இந்த மாதிரி இடத்துல இருந்து கூட என் ஆண்டவராகிய கர்த்தர் பரலோகத்துக்கு ஒரு ரூட்டை வச்சிருப்பாருன்னா அது என்னால தான் செய்ய முடியும். அதுவும் யாக்கோபாக உனக்காக நான் செய்வேன். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உனக்காக செய்வேன். அந்த செகண்ட் ஐக்காகத்தான் நான் காத்துக்கிறேன். ஹல்லேலூயா. மற்ற காரியத்தில் செய்யறதுக்கு எல்லாருக்குமே பலம் உண்டு, எல்லாருக்கும் சக்தி உண்டு. இதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம எல்லாருக்குமே பலன் உண்டு. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன்னை குறித்ததான ஒரு நோக்கம் என்னன்னா, யூ மஸ்ட் ஆல்வேஸ் செகண்ட் ஐ வேணும். அதுல ஒரு கமிஷன் கொடுக்குறாரு. கமிஷன்னா கமிட்மெண்ட் வாங்குறாரு. என்ன கமிட்மெண்ட்? நீ இங்கிருந்து போற, எத்தனை வருஷம் போற, என்ன பாடு போற, எந்த டீட்டெயில் கர்த்தர் கொடுக்கல. ஆனால் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நீ நிற்கிற இந்த பூமியை நான் கொடுப்பேன்றார். நிற்கிற இந்த பூமி இன்னைக்கு ஒன்றும் வேல்யூ இல்லை, ஆனா நீ வர்றதுக்குள்ள இந்த பூமி விலை வந்துடும். அந்த பூமி உனக்கு கொடுப்பேன். ஸோ த கமிஷன், த டார்கெட், செகண்ட் ஐ, ரெண்டாவது கண்ணு பார்த்துக்கோ, பரலோகம், அது இல்ல முக்கியம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் செகண்ட் ஐ? செகண்ட் ஐனுடைய தரிசனம் என்ன மீனிங் என்னன்னா, உனக்கு இங்கிருந்து பரலோகத்துக்குரிய ஏனைய கொடுத்தது முக்கியம் இல்லை சார், அது இல்ல முக்கியம். நீ போய் எந்த வேலை செஞ்சாலும், யாரோட பழகினாலும், எத்தனை கல்யாணம் பண்ணாலும், எத்தனை பிள்ளைங்க பெத்தாலும், நான் என்ன சொல்றேன், ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை
யாக்கோபிலிருந்து இஸ்ரவேலாய் மாத்த நான் செய்ய போகிற முயற்சிகளையும், நான் செய்ய போகிற எல்லா காரியங்களையும், உன்னுடைய வாழ்க்கையில நீ படப்போகிற பாடுகளும், அந்த வேதனைகளும், அந்த துக்கங்களும், அந்த சஞ்சலத்தின் மத்தியிலே நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. That is what is action. The second ஐனுடைய டார்கெட் என்ன, அதோட ப்ராஜெக்ட் என்னன்னா, just something ஏனி அது இல்ல, போறது வர்றது அது இல்ல. ஏறி போய் பரலோகத்து போய் ஏறி போய் கீழே வந்துடுறோம். இது சிம்பல், இது சூச்சனை, இது ஒரு அடையாளம். ஆனால் பரலோகத்து ஏறி போனோம்னா அதிக எவ்வளவு சிரமங்குது. இவன் இங்கிருந்து நடந்து மாமாவை பார்த்து அங்க எல்லாரையும் கூட சந்திச்சு அங்க இருந்தவொடனே எல்லாம் சுகமாயிடாது. பாடுபட வேண்டும். ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டுக்காக யோசிக்க வேண்டும். தான் வீட்டில் அம்மா சாப்பாடு போடு, கெத்து உனக்கு ரோப்பு. ஓ இது என்ன பிடிக்குது, என்ன இவ்வளவு மோசமாக்குது, இதே தானா எனக்கு போய் உப்மாவா. ஆனா இப்ப இருக்கிற வீடு பேச முடியாது. கொடுக்கறத சாப்பிடணும். ஆமென். கொடுக்கறத சாப்பிடணும். கர்த்தர் சொல்றாரு, ஏன் நீ வச்சிருக்க, you need to work out with the second eye. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. செகண்ட் ஐ வேணும் உனக்கு. what is the second eye? you need to struggle. you need to struggle for everything. you need to work out for everything. every time you need to honor. மாமனார் ஆனர் பண்ணி தான் ஆகணும். அங்க இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற சின்னதுல இருந்து பெருசுக்கு வரைக்கும் ஆனர் பண்ணி தான் ஆகணும். நீ பண்ற ரோப் எல்லாம் இங்க நடக்காது. உன் வீட்டில் அது, இங்க அப்படி மடையாது. ஸ்ட்ரகிள். அப்படி பண்ணா கூட தனக்கு கொடுக்க வேண்டிய பொண்ணு அவன் கொடுக்கலையே. ஸ்தோத்திரம். now he has to work. பேசுறதுக்கு முடியாது, வாய்க்கு பேசுறது முடியாது. நான் மாடு மேய்க்கணும், ஆடு மேய்க்கணும், பண்ணி மேய்க்கணும், கழுத மேய்க்கணும், கொட்டகை மேய்க்கணும், எல்லாம் மேய்க்கணும், எல்லாத்தையும் மேய்க்கணும். யார் வீட்டில் வந்துட்டு யார்த மேய்ச்சி மேய்க்கிறான். சில நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரகிள் வருதுன்றத பாருங்க. யூ திங்க் தட் கர்த்தர் ஏணி வச்சுட்டாரு, இதை போறது வருதுமாக்குறாங்க, அந்த தரிசனம் உனக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுமா? how can it be? அது எப்படி ஃபுல்ஃபில் ஆகும்? யோசனை பண்ணி பாருங்க. என்னன்றேன், பேதுருவை புடிச்சு ஜெயில போட்டாங்க. ஏரோது என்ன நினைச்சாரு, கிறிஸ்டியன்ஸை தொல்லை கொடுத்தாக்கா எல்லாருக்கும் குஷி ஆகுது. கிறிஸ்டியன்ஸுக்கு பாருங்க அப்பவே இதே கதியில் இருந்துக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்க அவஸ்தைப்படுறீங்க, இல்ல அப்பவே அவஸ்தை தான். கிறிஸ்தவங்களை தொல்லை கொடுத்தாக்கா எல்லாரும் குஷி படுறாங்கன்னு சொல்லிட்டு சகோதரனை குடிச்சு அந்திரேயை பிடிச்சி ஜெயிலில் போட்டு கட்சியில் கொலை பண்ணிட்டாரு. இது கேள்விப்பட்டு எல்லாரும் குஷி பட்டாங்க. ஓ ஏரோது இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டாரு, பரவாயில்ல, ரொம்ப சாலாக்கு, ரொம்ப பெரிய டேலண்டட், அவர் ரொம்ப போல்டு, பரவாயில்ல, அவர் கிங் அவர் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா பேசினாங்க. உடனே என்ன பண்ணிட்டாரு, பீட்டரை தூக்கி ஜெயிலில் போட்டார். பீட்டரை தூக்கி ஜெயிலில் போட்டாரு. இப்போ பிளான் பண்றாரு. நான் சொல்றேன், அந்த விஷனுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிறாரு. விவரம் என்னன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்போ நான் யாக்கோபிலிருந்து இங்க வந்துட்டேன். இப்போ விஷனுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கிறேன். எப்படின்னா, இவரை பிடிச்சி ஜெயில போட்டு இவர் என்ன சொல்றான், இன்னைக்கு வேணா ஆயத்து நாளாக்குது, கிறிஸ்டியன்ஸே நமக்கு எகேன்ஸ்ட் ஆயிடுவாங்க, அதனால நம்ம என்ன பண்ண நாளைக்கு காத்தால வச்சுக்கலாம் அந்த கதையை, இன்னைக்கு வேண்டாம், கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்னு சொல்லிட்டு தண்ணியை அடிக்கிட்டு அவன் என்ன பண்ணிட்டா பேசாம விட்டான். நாளைக்கு காத்தால கொண்டாடணும். என்னங்க, நாளைக்கு காத்தால கொண்டாடணும். ஒரு ஏரோதுக்கு உலக பிரகார மனுஷனுக்கு இவ்வளவு திங்க் பண்ண முடியுமானால், உண்டாக்கின ஆண்டவர், ரட்சித்த தேவன் எவ்வளவு திங்க் பண்ணுவார்? இந்த இடத்துல கொஞ்சம் திங்க் பண்ணீங்களா? கர்த்தர் எவ்வளவு திங்க் பண்ணுவாரு? அவருக்கு ஒண்ணு இவ்வளவு தூரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உடனே கர்த்தர் செயல்பட முடியும். உடனே தரிசனம் பண்றது எப்படி செய்யறாருன்னா, அன்னைக்கு நைட்டே விசுவாசிங்க எல்லாருமே ஃபுல் கேங் கூடுது.
ஃபுல் கம்ப்ளீட் யார் யார் எங்கெங்கிருந்து வரணுமோ, யார் யார் எங்கேருந்து வரணுமோ, எந்தெந்த ஸ்திரீ எங்கேருந்து வரணுமோ, எந்தெந்த குடும்பம் எங்கேருந்து வரணும், எல்லாம் கேதர் ஆகி போச்சு. பீட்டருக்காக ஒரு இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அது நடக்குது. செகண்ட் சப்ஜெக்ட், தேவதூதர் அட் எ டைம் டக்குன்னு போய் உள்ள டாண்டடான் அப்படின்னு உள்ள நிற்கிறார். சிறைச்சாலை உள்ள போய் நிற்கிறார். அதுக்கு கேட்டு கதவு திறக்கணுமா, எதை திறக்கணும், என்ன பண்ணும் ஒன்றும் தெரியாது. ஸ்ட்ரைட்டா போய் பேதுருக்கிட்டு போறார். அப்போ இங்க ஒரு போர் சேவகன், இங்க ஒரு போர் சேவகன், ரெண்டு போர் சேவகர்கள் மத்தியில பேதுரு தூங்கி நிற்கிறாரு. மேபி இஸ் டூ டயர்ட். நல்லா அடிச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நொந்து போயிட்டார் பாவம். அவரால் ஒன்றும் பண்ண முடியலன்னு அவ்வளோதான். இயேசுவே, இந்த சரீரம் உமக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டேன், நீ என்ன செய்கிற இஷ்டக்குரியர் நீ பண்ணு, என்னை எப்படி நடத்தணும்னு இஷ்டப்படுவியோ நான் நடத்துகிறேன், நான் செய்கிறேன், எனக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை அப்படி சொல்லிட்டு கிளீனாக ஆண்டவர் விட்டுட்டார். நோவு முடியல, அவரால் முடியாத தூங்குறாரு. தேவதூதன் அங்கே போறாரு, தட்டுறாரு. பேதுரு ஏஞ்சிக்கிறாரு. ஆனா கிளியரா ஃபர்ஸ்ட் கண்ணில் பார்க்கல. என்ன கண்ணில் பார்க்கல? ஃபர்ஸ்ட் கண்ணில் பார்க்கல. என்னவோ தரிசனம் நடக்கிற மாதிரி அவரது கணக்கு. தேவதூதன் தானா அவரை எழுப்புறாரு. நல்ல கவனிச்சுங்க, நீங்க பைபிள் வசனம் அப்புறம் படிங்க, நீங்க வீட்டில் போய் படிங்க. எவ்வளவு தூரத்துக்கு இந்த கதை ட்ரூத் எப்படி இருக்குதுன்னா, இப்ப தரிசனம் விஷன் ஒர்க் ஆயினுக்குது. எப்படி விஷயம் ஒர்க் ஆகுது? இம்மிடியட்டா அவரு ஏஞ்சிக்கிறாரு. உடனே அவர் என்னன்றாரு, பேதுரு துணி போட்டு, துணி எடுத்து போட்டு, செப்பல். He recognized your chappal. He recognized your shirt. அர்த்தம் பண்ணீங்க விசுவாசிங்க, கொஞ்சம் கூட அர்த்தம் பண்ணிக்கணும். He knows உங்ககிட்ட என்ன ஹார்ட் இருக்குது, என்ன கிட்னி இருக்குது, என்ன லங்ஸ் இருக்குது, எல்லாம் கர்த்தருக்கு நல்லா தெரியும். He knows your belongings. அவ்வளவு கேவலமா எடுத்துறாத நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீ கிறிஸ்டியன் ஆனதே ஒரு புண்ணியம், நீ கிறிஸ்டியனா இருக்கிறதே ஒரு அற்புதம். சொல்றாரு, come on, wear your dress, wear your chappal man. ரெண்டு சங்கிலி கட்டிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு சங்கிலி, அதுக்கு மீனிங் ரொம்ப இருக்குது. ரோமன் கவர்மெண்ட்ல ஒரு சங்கிலி கட்டினா ஒரு டைப், செகண்ட் சங்கிலி கட்டினா அதுக்கு வேற டைப் ஆஃப் கிரிமினல். ரெண்டு சங்கிலி. இதுவரைக்கும் பேதுருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. நல்ல கவனிச்சுங்க, நல்ல கவனிங்க. வசனத்துல நீங்க போய் மெதுவா படிங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாது, நடக்கிறான். That means the second eye is operating. Hallelujah. Second eye is operating. ஏஞ்சிக்கு வா என் கூட. Second eye is operating. He is going. வராரு. முதல் கேட் தாண்டுறாரு. அது சிட்டியை விட்டு தூரம் இருக்கிற சிறைச்சாலையினுடைய மெயின் கேட். அங்கிருந்து மெயின் சிட்டி வரைக்கும் போகுது. அந்த சிறைச்சாலையினுடைய பாதை எது வரைக்கும் போகுதுன்னா சிட்டி வரைக்கும் போகுது. செகண்ட் கேட், தேர்ட் கேட், ஃபோர்த் கேட் எங்க முடியுதுன்னா சிட்டிக்குள்ள போய் முடியுது. ஃபோர்த் கேட் சிட்டிக்குள்ள முடியுது. அது வரைக்கும் அவன் நடந்து கொண்டே வர்றாரு. செகண்ட் ஐ இஸ் ஆபரேட்டிங். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்புறம் நல்ல கவனிங்க, they went out of the jail. ஜெயிலில் இருந்து வெளியே வந்துட்டாங்க. now city center road, சிட்டியினுடைய மெயின் ரோட்ல இவ்வளவு பேர் நடந்து போயிருக்கிறாங்க. தேவதூதர் ஆகட்டும், இவன் ஆகட்டும், தேவதூதர்கள் ஆகட்டும், எல்லாரும் சேர்ந்து சிட்டி சென்டர் ரோட்ல நடந்து போயிருக்கிறாங்க. they are passing by some distance. நடக்கிறாங்க. வசனத்தில் கிளீனா படிங்க, நீங்க நல்லா தெரியும். கொஞ்சம் தூரம் நடந்து போன பிறகு தேவதூதன் மறைஞ்சிட்டாரு. கண்ணு விழிச்சு பார்க்கிறாரு. நான் என்னவோ தரிசனம்னு நினைச்சேன்றாரு. பேதுரு என்ன சொல்றாரு? ஐயோ, இன்னும் தரிசனத்தில் இருந்தேன் நான் நினைச்சேன் அப்படின்றாரு.
தரிசனத்துல இருந்தான்னு நினைச்சேன்றாரு. அப்புறம் தான் யோசிக்கிறாரு, ஓ ஐ அம் அவுட் ஆஃப் த ஜெயில், அவுட் ஆஃப் த சிட்டி கேட். இப்போ அங்கிருந்து he is searching for the house where I should go. எந்த வீட்டுக்கு போகலாம்? இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ஜெப வீடு, எல்லாரும் ஒண்ணா கூடி ஜெபிக்கிற இடம். அவன் அங்க போறான். சுவாசியே, ப்ளீஸ் ட்ரை டு கான்சென்ட்ரேட் ஆன் செகண்ட் ஐ. இரண்டாவது கண் நமக்கு தேவை. Now you need to operate your second eye. You need to operate. இரண்டாவது கண் உனக்கு ஆபரேஷன் ஆகிறதுக்கு நீ பயிற்சி எடுக்கணும். இனிமேல் இந்த கண்களாலே நீ பண்ண காரியம் போதும், நம்ம பண்ண செயல்பாடுகள் போதும். இந்த ஃபர்ஸ்ட் ஐல நம்ம பண்ற எல்லா விவகாரம் போதும். You go to the second eye. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய முடியும். கர்த்தர் வண்டர்ஃபுல் காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதாவது 100 கணக்கில் இந்த மாதிரி விஷன்ஸ் நான் பைபிள்ல சொல்ல முடியும். ஐ டோன்ட் ஹேவ் டைம். கர்த்தருடைய பிள்ளையே, தரிசனத்தினுடைய ஆழத்தை நான் சொல்லி கொண்டு வந்தேன். நான் என்னன்றேன், அதாவது ஃபர்ஸ்ட் கேட், செகண்ட் கேட், தேர்ட் கேட், ஃபோர்த் கேட், அப்புறம் ஊரினுடைய சென்டர் ரோடு, இவ்வளோ கதையிலையும் கர்த்தர் உழுத்துன்னு வர்றார். தரிசனம்ன்றது இட்ஸ் நாட் சோ சிம்பிள். இது ஒரே சின்ன படிவம் கிடையாது, இது சின்ன ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது. ஒரு தரிசனம்ன்றது அவ்வளோ லாங் ப்ராஜெக்ட். கர்த்தர் உன்னை வச்சு நடத்த முடியும். அதை நான் சொல்ல வரேன். உன்னுடைய வாழ்க்கையின் சரிதை எவ்வளவு தூரத்துக்கு போக முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு கர்த்தர் உன்னை இட்டு கொண்டு போக முடியும், கூட்டி கொண்டு போக முடியும், நடத்தி கொண்டு போக முடியும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில வர பிரச்சனை மத்தியிலும், போராட்டத்து மத்தியிலும், வேதனை மத்தியிலும் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போக முடியும். பை செகண்ட் ஐ, உன்னுடைய இரண்டாவது கண் தெளிவா இருக்குமானால் அந்த தேவன் செய்ய போகிற மேலான காரியங்களை நீ யோசிப்பாய். கர்த்தர் உனக்காய் செய்து கொண்டிருக்கிற மகத்துவமான காரியங்களை நீ யோசிப்பாய். யாக்கோபு யோசிப்பான். நல்லா இருந்தேன், எங்க அப்பா அம்மா போட்டியிலையும் என்ன கொண்டாந்து இப்படி தள்ளிட்டாங்களே. சும்மா நான் போயிட்டு அவன் வந்துட்டு போயிட்டு வந்த பிறகு அப்புறம் நானும் போயிட்டு என்ன பண்ணிட்டு அம்மா கிட்டே சொல்லிட்டு நான் சமையல் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன்னா குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வந்து இல்லையே. தேவையில்லாத வம்பை இழுத்து விட்டுருச்சு ரெபெக்கா. புருஷனுக்கு ஒரு, அதாவது என்னத்தையும் ஒரு சாதனை பண்ற மாதிரி பெரிய சாதனை பண்ணிடுச்சு. இன்றைக்கு பிள்ளைங்க சஃபர் பண்றாங்க. பெரிய பெரிய வித்துவான் வேலை, பெரிய சாதனை பண்ற வேலைன்னு நினைச்சுக்கிச்சு இந்த அம்மா. இன்றைக்கு ஒரு பையன் வீட்டை விட்டு ஓட வேண்டிய நிலைமை, ஓடி அலைஞ்சு இவ்வளோ பண்ண வேண்டிய வேலை. ஸ்தோத்திரம். அவைகளிலும் கர்த்தர் நல்லதாக மாற்றுகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதான் முக்கிய விஷயம். எவ்வளவுதான் தப்புகள் நடந்து போயிட்டாலும் என் ஆண்டவராகிய கர்த்தர் அதே ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தர் அற்புதமாய் மாற்ற முடியும். அவன் நினைச்சான் கர்த்தர் என்னை மறுபடியும் இங்க அற்புதமா கொண்டாந்துருவார், நான் எல்லாம் நல்லமா தான் இருக்கும். அங்க போனாக்கா 14 வருஷம், 7 வருஷம், அப்புறம் இன்னொரு 7 வருஷம், இன்னொரு இந்த பார்த்தா மாற்றி 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 இவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஹை ஆகுது. இவன் ஒருத்தனா இருந்தான், சமாளிச்சுருந்தான், இருக்கிறத சாப்பிட்டுக்குன்னு ஏதோ ஒன்று வேலை பண்ணியிருந்தான். இப்போ ஒரு பொண்டாட்டி வந்துச்சு, அது கூட குழந்தை வந்துடுச்சு. திரும்பியும் பார்த்தா இன்னொரு பொண்டாட்டி வந்துச்சு, அது ஒரு குழந்தை வந்துச்சு. திரும்பி அது கூட வந்தா இன்னொன்று வந்துடுச்சு, அது கூட வந்துச்சு, இன்னொன்று வந்துச்சு, அது கூட வந்துச்சு. இதுங்களுக்கு கூட இதெல்லாம் வர 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 இவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்கலாம். அது பண்ணுறதுக்கு எப்போ டிலே ஆகுதோ மாற்றி 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 ரெஸ்பான்சிபிள் ஒவ்வொன்றா சேர 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 இன்றைக்கு எல்லாத்தையும் அனுசரித்து தான் ஆகணும். பொறுப்பு வந்துடுச்சு, எல்லாருடைய நலனையும் கவனிச்சு தான் ஆகணும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து தான் ஆகணும். எல்லாருடைய கேர் பண்ணி தான் ஆகணும். எல்லாத்தையும் இவன் தலைமையில விழுந்த கடமையா மாறி போச்சு. இப்போ யாரு வேணான்றது, யாரை ஒதுக்கி விடுறது, யாருன்னு எஸ்கேப் ஆகுறது சொல்லுங்க. யாரை வச்சு எஸ்கேப் ஆகுவ? எப்படி எஸ்கேப் ஆகுவ? சுத்தி வலிச்சு யாக்கோப் மேலதான் வருது. ஏனியில ஏறி போறது வர்றது பார்த்துட்டா போதுமா? நான் அதுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குதுன்னு கவனிச்சு பாருங்க.
so many years suffer பண்ண. Now அவன் என்னன்றான், உன் சம்பளம் எவ்வளோ ஆடுங்க இன்க்ரீஸ் ஆகுதோ, எவ்வளவு ஒட்டகம் இன்க்ரீஸ் ஆகுதோ, எவ்வளவு தூரத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதனுடைய ஒரு பகுதி தான் உனக்கு சம்பளமாக மாற முடியும். இது கம்பெனி ப்ராஜெக்ட் அங்கோ இல்ல இது சம்பளத்துல பகுதி கொடுக்கறதா கதை? ஆடுங்க வளரணுமே, எல்லாம் வளரணுமே, வளர்க்கணுமே, நம்ம கையில இல்ல கதை. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஒவ்வொரு நிமிஷமும் தேவனாகிய கர்த்தர் இவனுடைய வளர்ச்சியில கர்த்தர் கவனம் கொடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தரிசனத்தை காட்டின தேவன் இன்றைக்கு இவன் ஒவ்வொரு செயல்பாடுகள் மத்தியிலும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டு அவனை நடத்தி கொண்டே வர்றார். The one day it has come. கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், நான் உன்னை அழைத்த இடத்துக்கு நான் உன்னை கூட்டி கொண்டு போவேன். That was the guarantee word. அதான் கர்த்தர் அவனை சந்திச்சு பேசுறார். தரிசனத்தினுடைய ஒரு ஒரு சென்டர் கட்டம் இது. நான் உன்னை எங்க சந்திச்சேனோ அங்க அழைத்து போற நேரம் வந்துச்சுன்னு சொல்றதுனால தான் இவன் துணிஞ்சு ஒவ்வொரு மனைவிமாரை கூப்பிட்டு சாட்டிஸ்ஃபை பண்ண வேணும். மனைவி நடு, இவன் மேல கோபம், வா. See, things will be very abnormal. அப்படியெல்லாம் பேசல இவன். இவன் என்னன்றான், எல்லாரையும் அமீக்கபலா கூப்பிட்டு, நான் இவ்வளவு தூரத்துக்கு வந்தேன், நான் இவ்வளவு தூரத்துக்கு செஞ்சேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நீங்க எல்லாம் கண்ணில் பார்த்தீங்க, எல்லாத்தையும் நீங்க கவனமா பார்த்தீங்க, இப்போ உங்க அப்பா வந்து இவ்வளோ தூரம் எனக்கு பாரமாக்குறாரு, எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறான். அமீக்கபலா கொடுக்கணும், விரோதம் இல்லாம கன்வே பண்ணணும், சமாதானமா கன்வே பண்றாரு. கோபத்துல தன் மனசுல இருக்கிற வேதனையே கோபமா அங்க வெளிப்படுத்தல, மனைவிமார்கிட்ட அன்பா பேசுறான், கன்வின்ஸ் பண்றான். அவங்க எல்லாருமே இப்போ ஓகே, இப்போ நம்ம டிசிஷன் எடுத்து தான் ஆகணும், புறப்படலாம் ஸ்டேஜுக்கு வர்றாங்க. யூ கேனாட், அதாவது உன் சொந்தமான முயற்சி ஆரோகண்டா எடுக்க முடியாது. உன் வேதனைக்காக நீ ஆரோகண்டா செயல்பட முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் நீ ஸ்ட்ரகிள் பண்றன்றதுனால நீ கோபத்தெல்லாம் அங்க காட்ட முடியாது. யாருக்கிட்டையும் உன்னுடைய வியர்த்தியை காட்ட முடியாது. கர்த்தர் தரிசனம் கொடுத்திருக்கலாம், ஆனா முடிகிற வரைக்கும் அந்த தரிசனம் ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அடக்கித்தான் வாசிக்கணும். தாயா இருந்தாலும், தகப்பனா இருந்தாலும், பிள்ளைகளா இருந்தாலும், குடும்பத்தினுடைய கொடுக்கல் வாங்கலா இருந்தாலும் சரி, நம்ம கொஞ்சம் அடக்கித்தான் வாசிக்கணும். கேர்ஃபுல்லா தான் ஜீவிக்கணும், கேர்ஃபுல்லா தான் அனுசரிக்கணும், கேர்ஃபுல்லா தான் பேசணும், கேர்ஃபுல்லா தான் கன்வின்ஸ் பண்ணணும். நொந்துக்க கூடாது, மத்தியத்துல விரோதம் பண்ணக்கூடாது. இதான் தரிசனத்தினுடைய நடைமுறை. ஃபர்ஸ்ட் கேட், செகண்ட் கேட், தேர்ட் கேட், ஃபோர்த் கேட் நடக்கணும்னா நாம் எவ்வளவு தூரத்துக்கு கீழ்பட்டிருக்க வேண்டும். செகண்ட் ஐல தான் ஓட முடியல, இது ஃபர்ஸ்ட் ஐல ஓடிச்சுன்னா பிரச்சனை. ஃபர்ஸ்ட் ஐல ஓடிச்சுன்னு வச்சுக்கோ, நாய் நாடா, அச்சராடா, குத்திராடா, முஞ்சப்பாரு, அந்த பாரு, இந்த பாரு, தேவையில்லாதெல்லாம் பார்க்க வேண்டிய வேலை. உஷாராயிருங்க, உஷாராயிருங்க, கவனமா இருங்க. ஃபர்ஸ்ட் கேட், செகண்ட் கேட், தேர்ட் கேட், ஃபோர்த் கேட் வரைக்கும் செகண்ட் ஐ தான் வேலை செய்யுது, ஃபர்ஸ்ட் ஐ வேலை செய்யல. பி வெரி கேர்ஃபுல். எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோமோ நினைச்ச மாதிரி கண்ணில் பார்க்கறதெல்லாம் வச்சு தப்பு நடக்க முடியாது. வேலைக்காரன் தெரியாத மறைஞ்சிருங்க, அவங்க நின்று உன்னையே கார்த்தி பின்னுப்பான். தெரியுதுங்களா? வேலைக்காரன் உனக்கு வேலைக்காரன் நீ தான் சோறு போட்டு சம்பளம் கொடுப்ப, அவனே உன்னை கார்த்தி பின்னுப்பான். கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுமா? அதெல்லாம் நீ காதுல கேட்டுக்காத, நொந்துருவே நீ. இயேசு கிறிஸ்து சொல்ற சுவிசேஷத்துல, அவன் சொல்றதெல்லாம் உன் காதுல எடுத்துக்காத. ஆட போடா, நீ ஆஃப்டர் ஆல் வேலைக்காரன் தானே, போடா, நீ ஓனருக்கு ஆக முடியாது, அவ்வளவுதான் அப்படி நினைச்சுக்கின்னு அவன் பேசுவான் நினைச்சுக்கினே நீ வாழ்க்கை நடத்தின்னு போன்றாரு. You should be very careful. விஷன், 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 தரிசனம். என்னுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாம் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள். ஃபர்ஸ்ட் ஐல வச்சுக்கின்னு விவகாரம் நடத்தினே போக முடியாது. எவ்வளவு நாளைக்கு நடத்த முடியும் சொல்லுங்க? எவ்வளவு நாளைக்கு ஓட்ட முடியும் சொல்லுங்க? நடக்காது.
நம்மளாம் ஆவிக்குரிய பிள்ளைகள். 2வது ஐயில் தான் ஓட முடியும். ஆவியானவர் உனக்கு உதவி செஞ்சு தான் ஆகணும். அவர் தான் உன்னை கைட் பண்ண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் வராங்க, எல்லாம் வராங்க. இவனுக்கு ரொம்ப நேசமான ஒய்ஃப், பொண்டாட்டி. யாக்கோபுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு ஒய்ஃப். அது என்ன பண்ணிட்டுக்குது, அப்பாவனுடைய விக்கிரகத்தை தூக்கினுட்டுக்குது. ஒரு பெரிய கோல்டு அது. அந்த விக்கிரகம் கோல்டில் செய்யப்பட்டு ரொம்ப பெருமானம் உள்ளது. அது அதை தூக்கின்னு வந்து சேனத்தில் விட்டு, அதாவது மிருகங்களுடைய தீனிக்குள்ளே வச்சுட்டு அந்த மூட்டையில் வச்சுட்டு மூட்டையில் மேலே உக்காதிக்கிச்சு. கட்சி வரைக்கும் ஏஞ்சிக்கல. அப்பா தப்பா அடிச்சுக்காத, நான் ஏஞ்சிக்கிறேன். என்னங்க இந்த பொண்ணு என்ன சொல்லுது? அப்பா நான் சொல்லுங்க, நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க. நான் இந்த மாதிரி இருக்கிறேன், அதனால தான் நான் ஏஞ்சிக்கல, நீ தப்பா எடுத்துக்காது. அப்படின்னா அப்பா வந்தா என்ன பண்ணணும் சொல்லுங்க? ஏஞ்சிக்கணுங்க. அதுக்கு என்ன மீனிங், அர்த்தம் தெரியுங்களா? பழைய ஏற்பாடினுடைய அப்பா நான் இந்த மாதிரி மந்த்லி இதில் ப்ராப்ளம் இருக்கிறேன், அதனால தான் நான் ஏஞ்சிக்கல, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே, தட் இஸ் ஓகே. இப்போ ஏஞ்சிக்கல அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம்? தகப்பனாருக்கு நம்ம அவர் வந்தாக்கா டக்கு நம்ம ஏஞ்சி மரியாதை கொடுக்கணும். கரெக்ட் தானேங்க? ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஒருத்தர் ஏஞ்சி மரியாதை கொடுக்கணும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அர்த்தம் என்ன தெரியுமாங்க? என்னை பெற்றெடுத்த தகப்பனுக்கு நான் எவ்வளவு தூரத்துக்கு மரியாதை செலுத்த முடியுமோ அந்த மரியாதை நான் செலுத்தாவிட்டால் நீ பொண்ணே கிடையாது. நீ கல்யாணம் ஆயிட்டுக்கலாம், நீ கல்யாணம் ஆயிட்டுக்கலாம். ஆனா இந்த மரியாதையை நீ செலுத்தவில்லை, கொடுக்க வேண்டிய மரியாதை நீ கொடுக்கலனா ஆண்டவரே உன்னை விட மாட்டேன், கர்த்தரவனை விட்டு கொடுக்க மாட்டேன். should be very careful. சின்ன சின்ன விஷயத்தை கூட கர்த்தர் எப்படி பைபிள்ல எழுதி வச்சுக்கிறாருன்னா படிக்கணுங்க நம்ம எல்லாம் பாடம். ஸ்டாண்ட் அப் ஃபாதர், ஸ்டாண்ட் அப் மதர். ஏஞ்சிக்கணும்னா அர்த்தம் என்ன ஆகுது? உன்னோட மனது ஏஞ்சிக்கணும், உன்னுடைய அன்பு ஏஞ்சிக்கணும், உன்னுடைய அரவணைப்பு ஏஞ்சிக்கணும், உன்னுடைய தாழ்மை ஏஞ்சிக்கணும், உன்னுடைய பரிசுத்தம் ஏஞ்சிக்கணும், உன்னுடைய உபவாசம் ஏஞ்சிக்கணும், உன்னுடைய ரட்சிப்பு ஏஞ்சிக்கணும். மேல சிம்பிளி நடக்கிற கதைகள்லாம் இல்லைங்க. ரொம்ப ஆழமான சத்தியங்க, ரொம்ப அற்புதமான வேத புத்தகம், ரொம்ப அற்புதமான கதைங்களை கர்த்தர் போட்டு வச்சிருக்கிறார். வாழ்க்கையில படிக்க வேண்டியது ரொம்ப இருக்குதுங்க. கதை புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி இல்லை. நாங்க வேணியை பார்த்துட்டா முடிஞ்சு போச்சா கதை அப்படின்னா அது எப்படி முடியும்? எப்படி முடியும்? எல்லாத்தையும் பண்ணிட்டா இது இப்போ உங்க அண்ணன் வரான்ட்டாங்க, ஒன்ன வரான்ட்டாங்க, அவ்வளோதாங்க, உயிரே போச்சுங்க அவனுக்கு. அவன் என்ன பண்றான்னு தெரியல, எங்க நிக்கிறான்னு தெரியல, எது பண்றான்னு தெரியல, எது செய்யறான்னு தெரியல, என்ன பண்றான்னு தெரியல, என்ன சாப்பிட்டான்னு தெரியல, எப்ப தூங்கினான்னு தெரியல, என்ன பண்றான்னு தெரியல. அவ்வளவுதான் கதை முடிஞ்சு போச்சு. நோ தூக்கம், உட்கார்றது இல்லை, நிக்கிறது இல்லை, படுக்கிறது இல்லை, ஏஞ்சிக்கிறது இல்லை, சாப்பிட்றது இல்லை. இது எங்க இருக்கிறான், எங்க நடக்கிறான், என்ன பண்றான்னு ஒண்ணுமே புரியல. இவன் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியாது. மர்மமாக்குது லைஃப் மர்மமாக்குது. ஆனா ஒண்ணு மட்டும் செய்யலாம், எனக்கு நேசமா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், எனக்கு பிரியமா இருக்கட்டும், என் குடும்பம் எல்லாமே கொஞ்சம் பக்கத்துல வச்சுட்டு ஆண்டு சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கார். நான் சொல்றேன், இன்னும் கூட நான் என் வீட்டு தலைவன், என் குடும்பத்துக்கு நான் தகப்பேன், என் தாய், எனக்கு நான் முக்கியமானவன், நான் ஒரு பொறுப்புள்ளவன், நான் ஒரு சம்பாதிக்கிறவன். கொஞ்ச நேரம் உட்காந்து கர்த்தாவே ஸ்தோத்திர ஐயா, ஸ்தோத்திர சாமி, சுகமா என்ன வச்சிரீர். எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? யோசனை எப்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும் சொல்லுங்க? உன் குடும்பத்தை கர்த்தர் தூக்கி பிடிக்கணும் அவசியம் என்ன ஆகுது சொல்லுங்க? கொஞ்சம் உட்காந்து பிரேயர், ஒரு உட்காந்து பைபிள் படிக்கலாம், கொஞ்சம் கர்த்தரோட 2 வார்த்தை பேசலாம், மனசார கொஞ்சம் ஒரு ஜெபம்ன்ற ஒரு பேர்ல கொஞ்சம் உட்காரலாம். சொல்லுங்க, எப்படிங்க வீட்டில் ஒரு வளர்ச்சி வரும்?
எப்படி சமாதானம் இருப்பாங்க? எப்படி அமிக்கபிளா இருப்பாங்க? எப்படி ஆறுதலா இருப்பாங்க சொல்லுங்க? இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், இது வேணும். ஒரு வேலை செய்யறது மட்டும் கவனம் கொடுத்து, சம்பாதிக்கிறது கவனம் கொடுத்து, இதுல தான் கவனம் கொடுத்துட்டா கர்த்தரோடு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் வேண்டாவா? யோசித்து பாரு. என்ன மனசாட்சிக்குது? வேர் இஸ் த செகண்ட் ஐ? வேர் இஸ் த செகண்ட் ஐ? கர்த்தர் உனக்கு என்ன உதவி செய்யாத போயிட்டாரு? என்ன ஆறுதல் படுத்தாத போயிட்டாரு? உன்னை என்ன தைரியப்படுத்தாத விட்டாரு? உன்னை எப்போ கை விட்டுட்டாரு? யோசனை பண்ணி பாரு. திங்க் பண்ணி பாரு. ஆண்டவர் அற்புதமா நடத்தினார், அற்புதமா நடத்தினார். செபிச்சான். ஆண்டவர் சொன்னாரு, இவன் பேர் என்னது? யாக்கோபு. ரைட், நீ இஸ்ரவேல். ரைட். வரான், நம்பிக்கை இல்லை. அப்போ கூட நம்பிக்கை இல்லை. அண்ணங்காரன் வரான், நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஐ வேலை செய்யுது. ஃபர்ஸ்ட் ஐ வேலை செய்து அங்க வர்றதெல்லாம் பார்க்குது. ஃபர்ஸ்ட் ஐ ரொம்ப கிரியை பண்ணுது. ஆல்வேஸ் டிஸ்டர்பன்ஸ் நம்ம பெரிய ஃபர்ஸ்ட் கண்ணு. ஆண்டவராகிய கர்த்தர் செகண்ட் ஐ வேலை செய்யறார். ஹல்லேலூயா. எப்போ கர்த்தர் சமூகத்திலையும் ஒப்பு கொடுத்தானோ, ஆண்டவராகிய கர்த்தர் யாக்கோபுனுடைய, அதாவது ஏசாவுனுடைய ஃபர்ஸ்ட் ஐ கர்த்தர் மூடிட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்போ கர்த்தர் யாக்கோபை மாத்தி இஸ்ரவேலா மாத்திட்டாரோ, அந்த நிமிஷத்திலிருந்து ஆண்டவராகிய கர்த்தர் ஏசாவினுடைய ஃபர்ஸ்ட் ஐயை மூடிட்டார். இப்ப ஏசாவே கர்த்தர் மாற்றி செகண்ட் ஐயை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறார். அவன் வரும்பொழுது யாக்கோபை அன்பாய் சந்திக்கிறான். அவன் ஆசீர்வாதமாய் பார்க்கிறான், நண்பனாய் பார்க்கிறான், சகோதரனாய் பார்க்கிறான். அந்த வெறுப்பு விருப்பு எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில் அன்பாய் பார்க்க. பிகாஸ் God made him to operate the second eye. கர்த்தருடைய பிள்ளையே, we need to exercise second eye. Second eye, please. யாரா விசுவாசிங்க கேட்டாங்களா? அங்கே போய் பாஸ்டர் ரெண்டாவது ஐ பற்றி பேசியிருந்தாரு. எங்க கதிரி செகண்ட் ஐ பைபிளில் காட்டு அப்படின்ட்டாங்களா? போய் தேடி நிற்க போறீங்க. ஏம்மா, நான் கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் இது. ரெண்டாவது கண் எங்கன்னு சொல்லிட்டு பைபிளில் தேட போயிருப்பாங்க. ஒன்று தேட போயிட்டு போகிறாங்க, அப்புறம் கிடைக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள், யூ நீட் டு ஆப்ரேட் செகண்ட் ஐ. உன்னுடைய விஷன், உன்னுடைய தரிசனம் செயல்பட வேண்டும். ஆவிக்குரிய தரிசனம் செயல்படாமல் போனால் இருக்குதுங்க, வேண்டாம். டச் பண்ண வேணாம். மெசேஜுக்கே போகிறது வேணாம். அது நிறைய போகுது. எசேக்கியேல் எடுத்துட்டா பெரிய கதை, டேனியல் எடுத்துட்டா பெரிய கதை, அப்போஸ்தலர் எடுத்துட்டா நிறைய விஷன். வேணவே வேணாம், டச் பண்ண வேணாம். மெயின் சத்தியத்தை படிச்சிட்டோம், அவ்வளோத்திலே போட்டோம். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.